போலீஸ் மட்டுமல்ல முத்தையா, தூக்கு கயிறு. இதோ நீ அக்காவுக்கு எழுதின கடிதாசம் படிக்கிறேன் கேளு. நான் குடும்பத்தோடு அங்கு வருகிறேன். நம்ம ஊர் ஆற்றை கடந்துதான் நாங்கள் கோவிலுக்கு போக வேண்டும். அது சமயம் படகு கவிழ்க்கப்படும். நான் மட்டும் எப்படியும் தப்பித்துக் கொள்வேன். அதன் பிறகு இங்குள்ள சொத்தும் நீயும் எனக்கு சொந்தம். இப்படிக்கு முத்தையன். பண்டாட்டிய கொலை நீ செய்த சூழ்ச்சி. ஆமா, நான் செஞ்சது துரோகம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குதுடா. இந்த ஒரு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு தானே இவ்வளவு நாளா என்ன சித்திரவதை செஞ்சீங்க. பெத்த மகளை வளர்க்க முடியாமலும் மகன்னு வெளியே சொல்லிக்க முடியாமலும் காரம் தள்ளிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நல்லவன் கிடைச்சான். என் கண்ணையும் திறந்தான். வாடி வதங்கி போன இந்த உயிர் இனிமே எனக்கு தேவையில்லை. என் சுகமா வாழட்டும். நான் எப்படி வேணாலும் போறேன். என்ன செய்யறீங்களோ செய்ய. மச்சான், தம்பி, நல்ல தம்பி, தம்பி, மச்சான், மச்சான், என்ன சொல்லுவேன், நம்ப முடியலையே. காதல் பொண்ணு, ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச பொண்ணு கிடைக்காது. அதுக்குன்னு ஆம்பளை, அதுவும் மீச வச்ச ஆம்பளை இப்படி செய்யறதா? செய்யலாமா? எனக்கு மயக்க வரும் போல இருக்குது. சொல்லுவேன், ஆனா முடியலையே. கை காலம் நடுங்குறேன். வேணா நீங்களே போய் பாருங்க. எங்க இங்கதான் இல்ல, வெளியே உள்ள பின்னால தோட்டம் கிணறு. பத்திரமாத்து தங்கம், உங்களுக்கா இந்த கதி? ஊருக்கு உதாரணமா இருந்தீங்களே, ஒரு பயம் உதவிக்கு வரலையே. தவறு செஞ்ச தகப்பனையே வெறுத்துட்டீங்களே. அதனால தம்புடிக்கு பிரயோஜனம் உண்டா? உங்க மேல உயிரியே வச்சிருந்து என்னை மதிச்சீங்களா? உங்க அப்பா அவங்களை காப்பாத்திக்கிறது ஏன் உயிரை வாங்கினாரு. நான் என்ன செய்யுது? அவரை சிரிக்க வைக்கிறதுக்காக என்னை அழ வைக்கணுமா? அதுக்கும் நீதான் காரணம். உங்க அப்பா இருந்தாரு, பணிஞ்சு போன. ஐயோ, என் மேல இருந்த அன்புதானே எனக்கே கெடுதலாம் முடிஞ்சது. உனக்கு மட்டுமா? எனக்கு கூட தான். உங்களுக்கு என்ன? இந்த கதிக்கு ஆளாயிட்டன போதாது. ஐயோ, நானா உங்களை குடிக்க சொன்னேன்? ஆவி, என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டே நீ. அதனால எனக்கு வாழ்வு இல்ல, துணை இல்ல, நிம்மதி இல்ல, அன்பு இல்ல, இன்பம் இல்ல. எனக்கு சிறுக சிறுக சாகலாம்னு நினைச்சு கொடிய துணையா கொண்டு இந்த கதிக்கு ஆளாயிட்ட. அவசர புத்தி, அறியாத்தனம், எங்க அப்பா செய்த சூழ்ச்சி. ஐயோ, உங்களை இப்படி ஆக்கிட்டு. அழாத ராணி. எப்படியோ நீ என்ன வெறுக்கும்படியா ஆயிடுச்சு. நீயே இல்லாத போது நான் எப்படி இருந்த? ஆமா, நீ எங்க இங்க வந்த? உன்னை கட்டிக்க இருந்த மாப்பிள்ளைங்க தனியா விட்டுட்டு வந்துட்டியா? அதெல்லாம் சொல்லாதீங்க. இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம். இனி நான் ஏன் உனக்கு? இனிமே நான் தான் உங்களுக்கு. உங்களை பழைய நல்ல தம்பி ஆக்குவேன். இல்ல, உங்களோட நானும் சாக. இது உறுதி, இது உறுதி. எத்தனையோ நாள் என்னை விட்டு விலகி இருந்த இந்த இணைப்பு மீண்டும் ஏற்படத்தானே நான் இத்தனை நாடகம் ஆடினேன். என் வாழ்வின் விளக்கல்லவா நீ? பார், உற்றுப்பார். மறந்திருந்த உன் பார்வை என் மீது பாய்ச்சி உருட்டிப்பார். ராணி, குடிகாரனாக நடித்து கூட எனக்கு பழக்கம் இல்லை. உன்னை ஏமாற்ற அப்படி முயற்சித்தேன். பாவம், நல்லவள் நீ, நம்பிவிட்டார். நான் நல்லவள். இன்னொரு தரம் சொல்லுங்க. ஒரு தரம் போதுமா? ராணி, அன்று பூங்காவில் ஒரு பெண்ணோடு காதலனாக நடித்தேன். அன்றும் ஏமாந்தாய், இன்றும் ஏமாந்தாய். ஆகவே நீ என்றும் நல்லவள். இந்த நல்லவளுக்கு பரிசு நானா தருவது? நான் தருவதா? உன்னை நல்லவள் என்று எடுத்துக்காட்டியும் நான்.
அரிசி எனக்கு தா. சரி, உங்களுக்கு வேணும். அதுக்குள்ள இப்படி அவசரப்பட்டுட்டே கண்ணையா? நீ சும்மா இருக்கா எல்லாம் எனக்கு தெரியும். இந்த ஆள் வெளியே இருக்கிற வரைக்கும் ராணியை திரும்ப இங்க கொண்டு வரவும் முடியாது, அவ கழுத்துல நான் தாலி கட்டவும் முடியாது. மச்சான் 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 சீக்கிரமா மச்சான், கேட்ட விஷயத்த. ஏன் அப்படி சத்தம் போட்ட? கண்ணையும் அவங்க அக்காவும் சேர்ந்து முதலாளி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. என்னது? அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க? ஏன் எப்படி? 20 வருஷத்துக்கு முன்னால ஏதோ சதி செய்து ராஜலட்சுமி அம்மாவை, அதான் ராணியோட அம்மாவை முதலாளி கொன்னுட்டாராம். அப்பா கொன்னது அம்மா செத்தாங்களா? பெத்த தகப்பன் தான் என்ன தாயில்லா பெண்ணாக்கி இவ்வளவு அவஸ்தைக்கு ஆளாக்கினாரா? அம்மா! ராணி, அம்மா! ராணி, ராணி, அவசரப்படாது. உண்மை தெரியாம நாம் எந்த முடிவுக்கும் வரக்கூடாது. அம்மா ராஜா, ராஜா, ராஜலட்சுமி பாத்தியாமா, உன்னை கொல்ல நினைச்சான உன் புருஷன் கடவுளா பார்த்து பழி வாங்கிட்டாரு. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, படக கவுத்தி உன்னை கொன்னுட்டதா அவன் மேல குற்றம் சாட்டி போலீஸ் கைது செய்திருக்காங்க. எல்லா விஷயமும் பேப்பர்ல வந்திருக்குமா. ஐயோ, நான் என்ன செய்வேன்? அப்பா, நீங்க இப்பவே பட்டணத்துக்கு போங்கப்பா. நான் சாகல, உயிரோட தான் இருக்கேன்னு சொல்லி அவரை எப்படியாவது காப்பாத்திடுங்கப்பா. பைத்தியமா உனக்கு? இதுக்கு இத்தனை நாளா தலைமறைவா இருந்திருக்க வேணாமே. என்னை காப்பாத்தி இத்தனை நாள் வளர்த்த உங்க வார்த்தையை தட்டேன்னு நினைச்சுக்காதீங்கப்பா. என்னோடு வாழ விரும்பாத புருஷன் எப்படியாவது அவர் சந்தோஷமா வாழட்டும்னு நினைச்சுதான்ப்பா மறைஞ்சிருக்கேன். ஆனா அவர் உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச பிறகு எவ்வளவே நடக்குதப்பா. புருஷனால சொத்து சுகம் எல்லாத்தையும் இழந்தும் இந்த காலத்துல இப்படி ஒரு உத்தமியா? அழாதேம்மா, அழாதே. நான் இப்ப புறப்பட்டு போறேம்மா. இது புறப்பட்டேம்மா. ராஜலட்சுமி அம்மா உயிரோட இருக்காங்களா? ஆமாங்க, இத்தனை காலமா அந்த உத்தமியை நான் தாங்க என் மக மாதிரி காப்பாத்திட்டு வர்றேன். ஐயா, சீக்கிரமா போலீஸ் போய் முத்தையாவை காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துங்க ஐயா. ஆகட்டும், நான் காப்பாத்துறேன். இந்தா, நீ போய் சாப்பிட்டுட்டு வா. ஐயா வர்றேங்க. ராமன், சீக்கிரம் வீட்டு கனெக்ஷன் கொடு. போய் சார். ஹலோ, பேசுங்க. யாரது? அக்காவா? ஆமா தம்பி. ராணியோட அம்மா ராஜலட்சுமி சாகலையா? புருஷன் ஜெயிலுக்கு போன செய்தி கேள்விப்பட்டு அவரை காப்பாத்துறதுக்காக இங்க ஆரம்பிச்சிருக்கிறான். தம்பி, அவ உயிரோட இருந்தா நாம செத்த மாதிரி. இப்ப நீ என்ன செய்ய போற? நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாதக்கா, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். சரி சரி, சீக்கிரம் செய். ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்க? அழுதா செத்தவங்க குறைச்சு வந்துருவாங்களா? சாகல, உயிரோட தான் இருக்காங்க. என்னது? எங்க அம்மா உயிரோட இருக்காங்க? ஆமா, உயிரோட தான் இருக்காங்க. என்ன சொல்ற நீ இப்ப? ஆமாங்க, ராஜலட்சுமி அம்மா காப்பாத்தின இவங்க கிராமத்து கலவனாரு உண்மை சொல்லணுங்கிறதுக்கு ஆபீஸுக்கு வந்து விஷயத்தை எவங்கிட்ட சொல்லக்கூடாது அவங்ககிட்டே போய் சொல்லிட்டாங்க. கண்ணையர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க அக்கா போன் பண்ணி அவங்க காவேரி காத்த ஊருக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. போயிட்டு புருஷனோட வாமா. கடவுள் மாதிரி வந்து என்னை காப்பாத்தி வளர்த்த உங்களை விட்டுட்டு எப்படி பாப்போம்? அழாதேம்மா, அழாதேம்மா. உன் உயர்ந்த குணத்துக்கு ஒரு குறையும் வராதம்மா. நல்லபடியா போயிட்டு வா தாயே. சீக்கிரம் புறப்படுங்க. எங்க இப்படி மலை மேல போறீங்க? உன் புருஷனை பார்க்க வேணா? அங்கே இருக்காரு. ஆமா, அதோ பாரு. நீ அங்க போனா போதும், பின்னாடியே உன் புருஷனை அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இல்லக்கா? ஆமா ஆமா. ஐயோ, நீங்க ஏதோ வஞ்சமா பேசுறீங்க. நான் வர மாட்டேன். இப்ப காரை நிறுத்த போறீங்களா இல்லையா? ஏய், சும்மா உட்கார். அக்கா, அவளை கட்டி போடு. அப்பவே சொன்னேன். ஐயா, நீங்க தானே மரசாமி? ஆமா, நீங்க யாரு? ராஜலட்சுமி அம்மாங்க. இப்பதான் பட்டணத்துக்கு கார்ல போறாங்க. சின்ன முதலாளி கண்ணையோட.
ராணி ராணி இவங்கதான் அம்மா. ராணி ராணி சொல்லமே ராணி. மிஸ்டர் முத்தையா, வெளியே வாங்க. ராஜலட்சுமி அம்மா உயிரோடு இருப்பதால அந்த அம்மாவை கொண்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அதனால மேஜிஸ்ட்ரேட் உத்தரவின்படி நீங்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. வாங்க. தம்பி, எல்லாம் கேள்விப்பட்டப்பா. என் குடும்பத்தில் விளைஞ்ச நன்மைகளுக்கெல்லாம் நீதான்ப்பா பொறுப்பு. அது இருக்கட்டும், யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த கொடியவரை மன்னிச்சு, உனக்கு நான் செஞ்ச துரோகம் 20 வருஷமா நரக வேதனை அடைஞ்சிட்டேன். எப்படியோ என் மங்கலியாகவே இருக்க வச்ச கடவுளின் கருணை தான் பெரிது. Thanks. வாங்க. இந்த வைர நெக்லஸ் மருமகளுக்கு மாமனார் பிரசன்ட். என்ன தம்பி பார்க்கிறீங்க? உங்க கல்யாணத்தை கேள்விப்பட்டு உங்க அப்பா ஓடோடி வந்திருக்காரு. தம்பி வாங்க வாங்க. தம்பி, புத்தி கட்டு உன் பேச்சையும் கேட்காம என்னென்னமோ செய்ய நினைச்சேன். ஒன்னும் கை கூடல. இப்ப எனக்கு புத்தி வந்துருச்சு. முத்தைய கேஸ் விஷயமா கேள்விப்பட்டு பேப்பர்ல பார்த்ததுக்கு பிறகு இங்க வந்தேன். நல்ல மனசு போல எல்லாம் நல்லாவே நடக்கும்பா. இவங்கதான் எங்க அப்பா. சுமங்கலியா குழந்தை குட்டியோட 100 வருஷம் இருமா. தங்கச்சிக்குப்பா. ஆமா பாத்தீங்களா, உங்க மருமக உங்க பேரோட வந்திருக்கிறேன். ஹாய் ஹாய் Hey Ram, baby பெத்துட்டே. Very good. இதான் என் present friend. Baby பேர் என்ன தெரியுமா? ஸ்கூட்டர் சிஸ்டர், நீ என்ன பேர் வச்சாலும் நான் அதையே கூப்பிடுறேன். நீ ராம், இது ராம் ராம். ஹாய் Hey ராம் ராம். மச்சான், பாத்தியா ராமவிலாச? எங்க தாத்தாவை போலே எங்க அப்பா, எங்க அப்பனை போலே நானு, என்ன போலே என் பையன். நல்லா இருக்கு. எல்லாரும் ஆசி கூறுங்க.